நான் சொல்றேன். தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட காமெடியன்ஸ் இருந்தாலுமே பயங்கர ஃபேமஸானவர் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சவர் யாருன்னா நம்ம வைகை புயல் வடிவேலு தான். சிலர்லாம் காமெடி பண்ணாதான் சிரிப்பு வரும், ஒரு தலைவனை பார்த்தாலே சிரிப்பு வருது அப்படின்ட்டு ஒரு காலத்தில் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து காணாமல் போயிட்டாரு. அது வந்து காமெடி விட்டு வேற ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாறிட்டாரு. பெருசாக ஒரு பாவம் வர்றதில்லை. இந்த மாதிரி வடிவேலு வந்து வீழ்ந்ததுக்கு என்ன காரணம்? வடிவேலின் அழிந்த கதை, ஃபால் ஆஃப் வடிவேலு, அதுதான் வந்து பார்க்க போகிறோம். என்னதான் வாட்ஸ்அப் ஸ்டிக்கரையும் ஃபேமஸாக இருந்தாலும் இங்கே எங்கே ஒரு காணாமல் போனாருன்றதான் பார்க்க போகிறோம். லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓரா பசங்க போயிடலாம். நான் கலைவசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான். வடிவேல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெப்போகிட்டாவோ ஒரு திரைத்துறையில சார்ந்தவங்களோ சொந்தக்காரவங்களாம் வரல. அவர் பிறந்தது மதுரையில நடுத்தர குடும்பம் கூட கிடையாது, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான் வடிவேல். சான்ஸ் தேடி அங்கே அலைஞ்சிட்டு இருக்கும்போது தான் டிஆருடைய படத்தை தான் வந்து முதல்ல நடிச்சுட்டு இருப்பாரு. அது வந்து கிரெடிட்ஸே கொடுக்காத ஒரு படம். டிஆருடைய படம் வந்து என் தங்கை கல்யாணி, அதை வந்து 10ஓட படம் வந்து அத்தோட ஒன்று நடிச்சுட்டு இருப்பாரு. அந்த படத்தில் நடிச்ச ரோலுக்கு வந்து அவர் கிரெடிட்ஸ் கூட கொடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா பல எப்பலாம் இல்லை, எதுவும் என்ன பண்ணுறது தெரியல, சரி உங்களுக்கே போயிடலாமா அப்படின்னு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ட்ரெயின் பயணத்தில் ஆக்டர் ப்ளஸ் டைரக்டர் ப்ளஸ் ப்ரொடியூசரான ராஜ்கிரனை மீட் பண்ணுறாரு. ராஜ்கிரனை பார்த்துல பிடிச்சி போயிடுது. இவருடைய நடைமுறை பாவனைகள் பேசலாம் பிடிச்சி போயிடுது. சரி இவரை எதுக்காக யூஸ் பண்ணாலும் போது தான் என் ராசாவின் மனசுலே அப்படின்ற படத்தில் இதோட ஒரிஜினல் பேர் வடிவேலுனே வச்சு ஒரு பாட்டுலாம் கொடுத்துருப்பாங்க. அதுதான் அவருக்கு வந்து ஃபேமஸ் ஆகிருந்திருப்பார். பட் என்ன பிரச்சனை, அந்த படம் வர டைமில் டாமினன்ஸில் இருந்து யார் காமெடினா இவர் தான் வந்து யாருன்னா கவுண்டர்மணி செந்தில் தான். இப்போ கவுண்டர்மணி ஒரு நடிக்கும் போது பிடிக்கவே இல்லையா, யாரா நிற்க வச்சாரு போட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சும்மா 8 வயசு சொன்னால் நிஜமா நெங்கு வச்சாராமா நிஜமா. பட் அதுக்கப்புறம் வர பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு நிறைய ரோல்ஸ் வந்திருக்கும். அடுத்தது கவுண்டர்மணி செஞ்சு டாமினேட் பண்ணி இவர் வர ஆரம்பிச்சாரு. காரணம் இவரோட காமெடி வந்து புதுசாக தெரிஞ்சது, புதுசாக பொண்ணா இருந்தது. அதனால கொஞ்சம் முன்னாடி வர ஆரம்பிச்சாரு. நிறைய படம் புக்காக ஆரம்பிச்சாரு. விவேக் சார் கூட சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாரு. செகண்ட் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சாரு. அப்பெல்லாம் காமெடி தான் வைப்பாங்க. இவருனா வடிவேலும் விவேக்கையும் ஒன்னா போட்டு அவருக்கு ஒரு ஜோடி இவருக்கு ஒரு ஜோடி, அப்புறம் மெயினாக ஒரு ஆக்டராக இருப்பார். ஓகே, செகண்ட் கிரேட் ஆக்டர் யாராவது ஒருத்தர் அவரை அடிக்க வச்சு மொத்தம் 3 பேருமே ஹீரோ மாதிரி காமிச்சு பாடுப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட படம் வந்திருக்கும். அதுதான் அடிச்சு ஃபேமஸ் ஆனாரு. அப்போ வர ஆரம்பிச்சாரு. அவருக்கும் செட்டுன்னு ஆளுங்க இருப்பாங்க, காமெடி பண்ணுறதுக்கு கூட இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து காமெடி பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு, ஜாலியாக போயிட்டு இருந்தாரு. என்னாச்சு அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே காமெடினா இவர் தான் காமெடி ஆகிட்டு இருந்தான், இவர் தான் பண்ணுன்ற அளவுக்கு மாறிச்சு. பேசலாம் எந்த புதுசு தெரியுமா, 2005 மட்டுமே 24 படத்தில் காமெடி வச்சிருப்பாரு. 24 படத்துலையுமே புது புது கட்ட போட்டு வந்து புது புது காமெடியாக கொண்டு வந்திருப்பாரு. சூப்பராக இருந்திருக்கும். இதான் சொன்ன 2005 தான் இங்கிலீஷ்காரன் வந்திருக்கு, லண்டன் வந்திருக்கு, வக்கீல் வெடிமுத்து, தீப்பொறி திருமுகம், சுண்டி மோதம் சுமோ, ஐயாச்சாமியா சச்சின்ல அப்படின்ட்டு ஏகப்பட்ட படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ காமெடி தான் ஹிட்டாக இருந்திருக்கும். பயங்கர பிஸியாக இருந்திருப்பாரு. 2005 2006 டைம்லாம் பயங்கரமாக இருந்தார். பட் என்ன அப்படின்னா இவர் பால் என்ன உருவாகுது அப்படின்னா இவர் வந்து சினிமாவில் மட்டும் இல்லாமல் அரசியல் பக்கம் போகலாம் தாங்க தப்பு. சேஷம் அரசியல் பக்கம் போனதான் நீங்க பேர் தப்புன்னு பேர் சொல்றீங்க. நானும் அதான் உண்மையை ஒத்துக்கொள்வேன். 2011 டைம்ல வந்து ஒரு எலெக்ஷன். அந்த எலெக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே சப்போர்ட் பண்ணி இவர் பேசினார். அந்த டைம் இவருக்கும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாருக்கும் வந்து சின்ன சண்டை ஆயிடுச்சு. அந்த சண்டைக்காக தான் வந்து சேர்ந்திருக்காரு. கேப்டன் விஜயகாந்தை மொத்தம் பத்தி பேசுறதுக்கெல்லாம் வந்திருக்காரு அப்படின்னு பல பேர் வந்து சொல்லப்படுதில்லை. அவங்க சொன்னா மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னா நடிகர்கள் ஷோ வந்துருக்குமா, ஸ்பெஷல் ஷோ வந்துருக்குமா, அந்த மாதிரி ஸ்பெஷல் ஷோ மாதிரி இவர் மைக்கத்துன்னு போயிட்டு பேசுற மாதிரி பகுதிகளை பேசுற மாதிரி எல்லா ஷோ போட்டாங்க. அந்த எல்லா ஷோலையுமே கேப்டன் விஜயகாந்த் எந்த அளவுக்கு மொட்டை தட்டி பேச முடியுமோ மொட்டை பேசியிருப்பாரு. மேடை பேச்சுகளிலுமே மொட்டை பேசியிருந்திருப்பாரு கேப்டன் விஜயகாந்த். இது என்னாச்சு அப்படின்னா அந்த டைம் வந்து இவர் பேசுறதுனால கேப்டன் விஜயகாந்த் மக்கள் தப்பா நினைச்சாங்களோ இல்லையோ வேலையில இவர் தான் படத்தை வந்து மொட்டை நினைச்சாங்க. கேப்டன் தான் வாய்ப்பு கொடுத்தாரு, கேப்டனை கூட வச்சுக்கிட்டாரு. சின்ன கவுண்டர் படத்துல இவர் வேணான்னு சொல்லும் போது கூட இல்ல இவரை போட்டுருக்கீங்கன்னு வாய்ப்பு கொடுத்தது இவரு தானே. பல பண்ண கூட வச்சிருந்தாரு. இவருக்கிட்டே வந்துக்கிறாரே அப்படின்ட்டு எல்லாம் இவர் தான் கழிவுட்டு ஆரம்பிச்சாங்க. இதுக்காக ஆப்போசிட் படம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவரை இறக்கி விடுறதுக்கு டேரக்டா கேப்டன்லாம் பேச வச்சா வேலைக்கு ஆகுது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா கேப்டனை பேச விடாம டேரக்டா வந்து இவரு கூடவே ஒர்க் பண்ண சிங்கமுத்தையும் இறக்கி விட்டாங்க. இதெல்லாம் இவரு கூட இருந்து இவரு படத்தில் நடிச்ச சிங்கமுத்தியே இப்படி வந்து பேசுறாருன்னா வெளியே பேசிக்கிட்டாங்க. என்ன பத்திரிகையில வந்துச்சு அப்படின்னா இந்த சிங்கமுத்தும் வடிவெல்லாம் வந்து லேண்ட் தான் வாங்கியிருக்காங்க. இவர் வந்து ஏமாத்தன்னு அவரு சொல்ல, அவர் வந்து ஏமாத்தன்னு இவரு சொல்ல, சுடுகாட்டை வந்து என் பேரை எழுதி வச்சிட்டாங்க, சுடுகாட்டில் அனைத்து எங்க எழுதி வச்சிட்டாங்கன்னு வடிவேல் வந்து புகார் கொடுத்துருக்காரு இவரு மேல. இந்த ஒரு வெஞ்சன்ஸ் தான் வந்து இங்க தீர்த்துக்கிறாரு சிங்கமுத்து அப்படின்னு சில பேர் சொல்ல. ஆனா சிங்கமுத்து
தான் வந்து ஆஃப் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அந்த டைமில் சிங்கமுத்து வந்து வடிவேலை பற்றி பேசவே கிடையாது. பட் என்னாச்சு அப்படின்னா வடிவேல் என்னதான் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருந்தாலுமே அவங்க சப்போர்ட் பண்ணி டிஎம்கே பார்த்து அந்த டைம் வந்து தூக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைகிறாங்க. அந்த டைம் வந்து எதிர்கட்சியோட அவங்க வரல. எதிர்கட்சியா வந்து யார் அப்படின்னா கேப்டன் தான். கூட்டணியில் இருந்த ஒருத்தர் ஆளுங்கட்சி அவரே எதிர்கட்சியாவும் வந்தார். ஓகேவா, இதனால என்னாச்சு அப்படின்னா ஐயோ இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்த ஏதாவது பண்ணி வைக்கிட்டு வடிவேல் வந்து இந்த சென்னை பக்கமே வரல, மதுரை பக்கம் ஒரு செட்டில் ஆகிட்டாரு அந்த பக்கம் அப்படின்லாம் சொல்லப்படுச்சாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா சினிமாவில் வந்து இவருக்கு வந்து பெருசாக வாய்ப்பு தரல. இவர் வந்து சினிமாவை ஒதுக்கிட்டாரு. நினச்சி பாருங்க, 24 படம் அடிச்சுட்டு இருந்த ஒரு மனுஷனை 2011 வெறும் 3 படம், 2012 ஒரே படம், அதுவும் மறுபடியும் ஒரு கதைன்ட்டு ஒரு சின்ன படம் போடுறது. அந்த படத்தை வந்து டாக்டர் வச்சுருப்பாரு. ஓகே, தூக்கி போய் டாக்டர் வச்சுருப்பாரு. அந்த காமெடி தான் சந்திராக போட்டாங்க. இப்போ அதையும் மறந்துட்டாங்க. அந்த படம் வந்துன்றது போனது தெரியாது. சொல்றது கீமு படம் வந்துருக்கும். அந்த படத்தில் வந்தால் சாம்பிள் அடிச்சு வாங்குவார். ஓகேவா, அந்த கீமு போன ஞாபகம் இருந்தால் கூட அந்த சாம்பிள் அடிச்சு காமெடி ஃபேமஸாக இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி அந்த படம் ஞாபகம் இல்லாமல் அந்த காமெடி கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து இந்த தனி ட்ராக் காமெடி யாராவது காணாமல் போனதால அதையும் மறந்துட்டாங்க. 2013 படமே இல்லை. ஒரு படம் ஓடலாம் 2013. நினைச்சு பாருங்க, 24 படம் சுத்திட்டு இருந்த மனுஷனை ஒரு படம் கூட இல்லாமல் உட்கார வச்சிட்டாங்க. படமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஓகே அதுக்கப்புறம் காமெடி நாளைக்காவது 23ஆம் கொள்கை இஷ்டம் ஹீரோ நடித்தோம். அந்த படம் பயங்கர ஹிட்டு. அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், ஹீரோ அடிக்கலான்னு ட்ரை பண்ணாரு. அந்த படம் தலைராமன். படத்துல போய் தலைராமன் நம்ம சின்ன வயசுலாம் புக்கு படிச்சிருப்போம். தலைராமன் கதைகள், மரதிராமன் கதைகள், அது வேற கதையா? தலைராமன் வேற மரதிராமன் வேற. ஆனால் புக்கு ஒரே புக்கு தான் இப்போ தெரியும்ல. புக்கு கண்டு கதையாக இருக்கணும் நினச்சிட்டு இருந்தாங்க. தலைராமன் கதையை வந்து கொஞ்சம் உஷார் பண்ணி பேர் அதே பேர் வச்சு படம் எடுத்தாங்க. பட் தலைராமன் படுத்த கதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலைராமன் கதைகள் இருக்கு தெரியுமா, இந்த புக்கில் படித்த கதையை கட் பண்ணி உள்ள வந்து காமெடிஷனாக வச்சிருப்பாங்க. பட் அந்த படம் ஓடிச்சானா? அந்த படம் ஓடவே இல்லை. ஏன்னா 23ஆம் புலிகேசி மாதிரியே ஒரு பிளாட் ரெடி பண்ணி உள்ள வச்சுட்டு அதே மாதிரி பண்ணால அது ஒரு வாட்டி ஒர்க் அவுட் ஆகும். அடிக்கடி ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அது பெருசாக போகவும் இல்லை. அடுத்த மொழி அடிச்ச ஹீரோ அடிப்பேன் அப்படின்ட்டு எலியும் பார்த்தாங்க. நம்ம ஊரில் கருப்பாடு வாங்க தெரியுமா, கருப்பாடு உள்ளுக்குள்ள ஒரு கருப்பாடு ஒளிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. யூஎஸ்ல வந்து ரேட் அப்படின்வாங்க. நம்ம ஊரில் கருப்பாடுனா அவங்க ஊர்ல ரேட். அந்த ரேட்டை தான் வந்து எலின்னு வச்சு எலின்னு படம் எடுத்தாங்க. கருப்பாடு வச்சிருக்கலாமே, எதுக்கு எலி வச்சிருக்கணும்? இல்ல எதுக்கு இப்படி எப்படா போக வேண்டியது? எலின்னு படம் வச்சாங்க. படம் வந்து எலி புடுக்கலை கூட ஓடல. படம் வந்து ஃபிளாப் ஆகி போச்சு. விண்டேஜ் ஸ்டைலில் ஒரு சொல்றது ஒரு எம்ஜிஆர் காலத்து படம் மாதிரி 60s 70s டைப்ல பண்ணாங்க. பட் படம் வந்து ஓடவில்லை. படம் ஃபிளாப் ஆகி விட்டது. இதுக்கப்புறம் ஹீரோ நடிச்சா ஓடாதுன்னு முடிவு பண்ணாரு. சரி ஓகே, என்ன பண்றது, திரும்ப ட்ராக் காமெடி பண்ணலாமா? ட்ராக் காமெடி பண்றது யாரு கூப்பிடுறது, யாரு இது பண்ணுறது, யாரு வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு வாட்டி வந்து யாரும் வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அழுது வீடியோ போட்டாரு. அப்பதான் வந்து கணத்தில் கண்ணில் பட்டவர் தான் நம்ம சுராஜ். சுராஜ் தான் வந்து தலகரம் படம் எடுத்தவர். நாயக் சாகர் காமல ஒரு எழுதுறது தான். அவர் தான் வந்து கத்தி சண்டை படம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஓகே, அப்படி சூரி காமெடிக்கு இருக்காரு. இவரு கூட சேர்த்து போட்டு இவரையும் வந்து பல காமெடி பண்ண வச்சிருப்பாரு. கண்ணாடி போட்டுக்கிட்டு ரெட்டை குடிமை வச்சுக்கிட்டு ஐ எம் பேக் அப்படின்ட்டு அர்னால்டு மாதிரிலாம் பேசியிருப்பாரு. பட் அர்னால்டு ஒர்க் அவுட் ஆச்சு, இவருக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. கத்தி சண்டை படமும் வரல, காமெடினால காணாம போயிடுச்சு அந்த படமும். இந்த கத்தி சண்டைன்ற படம் காமெடிக்கும் ஒர்க் அவுட் ஆகாம ப்ரொடியூசருக்கும் ஒர்க் அவுட் ஆகாம போனாலும் மீம் கட்டர்ஸ் மட்டும் இப்போதைக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. முக்கியமா வானவில் நண்பர்களை பத்தி கலாய்க்கணும்னா யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து தெலுங்கு தமிழ் படமான சிவலிங்கா படம் வச்சிருப்பாரு காமெடியா. அப்புறம் மெர்சல் படம் வச்சிருப்பாரு. சிவலிங்கா கூட ஓகே காமெடி படம் வச்சிடலாம். மெர்சல் படத்துல எதுக்கு இவரே தெரியல. மெர்சல் படத்துல இவர் இருந்தாரான்னு யோசிச்சு பார்த்தோம், இருந்தா இல்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுதே தவிர மெர்சல் படம் இவர் எதுக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த கேரக்டர் யாரும் வச்சிடலாமே, எதுக்கு வடிவேலு இப்படி இருக்கும்போதுதான் இவரை வச்சு காமெடி எடுத்தார் இல்லையா சுராஜ். அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வந்து இவரை மாதிரி அவரு வந்து ஒரு ஃபீல்ட் அவுட் ஃபோபியால வந்து மாட்டிக்கிட்டாரு. இவருக்கும் படம் இல்லை, இவருக்கும் படம் இல்லை, நான் நடிச்ச படமும் ஒல்லை, நீ நடிச்ச படமும் ஒல்லை, நம்ம ஏன் ஒன்னா சேர்ந்து படம் எடுக்க கூடாது அப்படின்னு பிளான போட எடுத்த படம் தான் நாய் சக ரிட்டர்ன்ஸ். அதுல ஒரு பஞ்சாயத்து என்ன பண்ணா படத்தோட பேர் நாய் சக ரிட்டர்ன்ஸ். படத்துக்கு உண்மையிலே ஃபர்ஸ்ட் வச்ச பேர் நாய் சகர். பட் அதே பேர்ல வந்து நம்ம சதீஷ் வந்து படம் அடிச்சிருப்பாரு. படம் ரிலீஸே வந்துருச்சு. ஓகே, அந்த டைம்ல வந்து நாங்கள் நாய் சகர் போனா எப்படி அது நாங்கள் டைட்டில் தர முடியாது, நாங்கள் ரீசர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னால சரி ஓகே திரும்பங்கன்ட்டு நாய் சகர் ரிட்டர்ன்ஸ் பேரை மாற்றி வச்சாங்க. பட் நான் பேர் நாய் சகர் ரிட்டர்ன்ஸ். ஒன்று என்ன பண்ணணும், தலைநகரம் படத்தில் அது பேர் நாய் சகரா. அந்த கேரக்டர் வந்து ஒரு புள்ளி வைக்காம கம்மா வச்சிருப்பாங்க. அடுத்த குறி நயன்தாரா அப்படின்ட்டு. நயன்தாரா தேடி போன நாய் சகர் என்ன ஆனார்னு எடுத்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும். சரியான பிளாட். ஹாலிவுட்ல போய் பண்ணுவாங்க. ஏதாவது கேரக்டர் ஃபேம் ஆயிடுச்சுன்னா அந்த கேரக்டர் பாடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பின் ஆஃப் எடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நான் நினைச்சேன் ஸ்பின் ஆஃப் நினைச்சேன். பார்த்தா படத்துக்கு பேரு மட்டும் தான் நாய் சகரி. அதுக்கு சம்மந்தமே இல்லை. நாய் திருடுறாங்க எதுவுமே இல்லை. இந்த வடிவேல் சிவாங்கி காமெடி வேற. சிவாங்கி விஜய்ல கடுப்பா இருக்கும். இது இவரு தான் தேவலாம வளர்த்து விட்டானுங்க. சிவாங்கி காமெடி சூப்பரா இருக்கு, அது இருக்கட்டு. இது இப்படிதான்
ஃபர்ஸ்ட் மட்டும் தான் இருக்காங்க. முதல்ல வளர்த்து விட்டுறது, அப்புறம் அவங்கள அப்படி அடிக்கிறது. திவாகர் மாதிரி சிவாங்கி, அப்புறம் நம்ம பிரசாந்த், இஸ்டீஸ் பிரசாந்த், அவரு இவரெல்லாம் வச்சு காமெடி பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா யாருக்குமே சுட்டு போடல, காமெடி வரல. ரிவ்யூ சொல்றேன்னு பேர்ல காமெடி பண்ணுவாரு, அதுவே நல்லா இருக்கும் போல. படத்துல பண்ண காமெடி எதுவுமே செட் ஆகவே இல்லை. ஒடிசி நாள் என் உண்மையா எடிட்டர் கடுப்பாயிருவா. அப்படி எனக்கு ஆத்திர அடக்கலக்கா. ஒடிசி காசு தரல உண்மையா இருக்கலாம். பாஸ் அன்பேடாக மட்டும் தான் கொடுத்தாங்களா? அன்பேடாயான படம் அந்த காமெடி எல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்கிறது, பட் எல்லாம் சேர்த்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால அது கொஞ்சம் அது மீட்டர் ஒர்க் ஆச்சு. ஓகேவா, சரி ஓகே. படம் எடுத்தாங்க, அதுவும் ஓடல. நாய் சகரம் ஓடல. என்னன்னா பழைய ஆளுங்க யாருமே இல்லை, புது ஆளுங்க செட்டே ஆகலை. ஸோ அதனால படம் ஓடல. இந்த பழைய ஆளுங்க மட்டும் கடைசியாக வரும். இதுல என்ன ஆச்சு அப்படின்னா, காமெடி அடிச்சாலும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஓட மாட்டேங்குது. ஹீரோ அடிச்சாலும் ஓட மாட்டேங்குது. நம்மள பழைய கேரக்டர்ஸ் ரிசம்பிள் பண்ணி அடிக்கலாம்னு அடிச்சாரு, நாய் சகரம் ஓடல. அதே இன்னொரு கேரக்டர் தான் வந்து இந்த முருகேசன் கேரக்டர், சந்தனம் யூட்டு. அதே கேரக்டர் பார்க்கவும் அடிச்சாரு. அந்த படமும் ஓடல, அப்புறம் இந்த காமெடி ஓடுறது எதுவுமே ஓடல. கோபாலுன்ட்டு இல்லாத கேரக்டரை சொல்லி வந்த காமெடி, அந்த கேரக்டரை காமிச்சதுக்கு அப்புறமும் சிரிப்பு வரல, ஒண்ணுமே ஓடல. அப்புறம் என்ன பண்ணாரு, ஓகே வேற வழி இல்லை, மறுபடியும் சுந்தர்சி கிட்ட தான் போய் பேசணும்ட்டு சுந்தர்சி கிட்ட போய், இல்லப்பா நான் ஹீரோலாம் இல்லப்பா, காமெடி வேணா பண்றேன்ப்பா அப்படின்ட்டு கேங்கர்ஸ்ல வந்து திரும்ப காமெடி பண்ணிருப்பாங்க. காமெடி ஒர்க் பண்ண ஆச்சு இல்லைன்னு சொல்ல, பட் படம் தான் பெருசா போகல. ஹீரோயின் சூப்பர். ஜெயஜானிக்கு நாயக்கா படம் பார்க்கும்போது இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் விட்டுட்டான். கேத்தரின் தெரசாவை போட்டு ஆட வச்சுட்டாங்களா, அதுவும் மண்ணு சேரெல்லாம் வேற போட்டு ஆட வச்சுட்டாங்களா. கேட்க ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்படி இல்லையா? அதுல இன்னொரு விஷயம், கேங்கர்ஸ் படத்துல வந்து கேத்தரின் ஒரு டான்ஸ் ஆடி இருக்கும். அதெல்லாம் சொல்லாதே. அதுல கேட்க ஸ்கிரீனை எடுக்கு. நீங்க வந்து என்ன சொல்றது, நான் ஏஞ்சி போயிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காரு. ஏன் வந்து பெருசா போகல, ஏன் ஓடலாம்னா மெயின் ரீசன் வந்து இவர் வந்து பொதுமக்கள் மத்தியில இவரோட பேர் கெட்டு போனதான் காரணம். எலெக்ஷன் டைம்ல மட்டும் இல்ல, அவர் கேப் விட்டு போன டைம்ல இவரு கூட நடிச்சவங்களே வெளியே வந்து இவரை போய் தப்பு பேச ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் பேர் விட ஆரம்பிச்சாங்க. இவர் வந்து எங்களுக்கு சரியா காசு கொடுக்க மாட்டாரு, சும்மா பேட்டா காசு தான் கொடுப்பாரு, எங்களை வச்சுதான் அவர் சம்பாதிச்சாரு. ஆனா அவர் வந்து உங்களுக்கு எதுவும் நல்லது பண்ணவே இல்லை. அதே மாதிரி இவரு கூட நடிச்சுட்டு வேற ஆக்டர் வந்து நடிச்சோம்னா திரும்பி வேலை சேர்த்துக்க மாட்டாரு. அப்புறம் இவர் மாதிரி இன்னொருத்தர் வந்து இவரோட ஆக்ஷன், இவரோட பாடி லாங்குவேஜே பண்ணா அவரை கூப்பிட்டு மிரட்டு வரலாம் சொல்றாங்க. இதெல்லாம் தான் பண்ணுவாங்க, யூடியூப்ல பண்றாங்க. ஆளை வச்சு ஃபேக் கமெண்ட் பண்ணுவாங்க. இவர் கமெண்ட் ஏட்டா போட்டு, இவரு அந்த கமெண்ட் ஏட்டா போட்டு, அந்த கமெண்ட் தான் பெஸ்ட். யூடியூப்ல இருக்கும்போது அதான் சினிமாவில் காப்பம் தான். நான் சொன்னேன் கூட இருந்தவங்க யாரும் ஹெல்ப் பண்ணால எல்லாம் விட்டு போயிட்டாங்க. எந்த ஹெல்ப் பண்ண தெரியுமா, கூட இருந்த சில ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடல் உறுப்புகள்லாம் வந்து செயலுக்கு போய் வயசாகி இறந்து போகிற டைம் வந்தாங்க. அந்த டைம்ல காசு கொடுத்துலாம் பரவாயில்ல, கூட பேச முடியல, பார்க்கவும் இல்லையா. அந்த மருத்துவ இல்லாமல் செத்து போயிட்டாங்க. நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர் செத்து போயிட்டாங்க. இந்த மாதிரி சில பேர் இறந்து போகும்போது கூட யாருக்கும் ஹெல்ப் பண்ணவங்கள வந்து பார்க்கவும் இல்லை. ஸோ இது வந்து இது வெளியே வரும்போது பயங்கர ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. இவரு மேலே பயங்கர கட்டுப்பாக ஆச்சு. எல்லாரும் காமெடியில் பேராகலாம், ஆனால் மனுஷனை தோத்துட்டு யாரும் வந்து இதுக்கப்புறம் பார்க்க தயாராகவே இல்லை. இது வந்தாலும் நடிச்ச படம் எதுவும் ஓடவும் இல்லை. ஆனால் நல்லா இருந்தாலுமே ஓடல. ஓகே, இதுக்கப்புறம் காமெடி வேலைக்கு காமெடி செய்ய போகுது. இதுக்கப்புறம் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இது ஒரு புதுசு இல்லை. காமெடி பண்ணுற டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து சோகமாக அடிப்பார். சரியா சொன்னா வெற்றிவேல் சக்திவேலா உங்களுக்கு மோரான்னு தெரியல. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்து தப்பா பேசுவாங்க, இவர் வந்து அடிச்சிருவாங்க வில்லனுங்க. அந்த டைம் சீனை பார்க்கறதுக்கு அழுகாச்சே அழுதுருக்காங்களா பாவம் அனுப்பிச்சு அழுதுருக்கேன். யாராவது படம் சீனை பார்த்து அழுதிங்க அப்படின்றத வந்து காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அந்த டைம் பார்க்க அதிகமாக அழுதா இருப்பாங்க. சீன் மட்டும் நான் யூடியூப்ல இருக்கு, அது கீழே பல பேர் வந்து காமெண்ட்ஸ் வந்து நான் அந்த சீனை பார்த்து அழுது அதெல்லாம் கவர் பண்ணிருந்தாங்க. நான் மட்டும் எல்லாமே பதாது தெரிஞ்சுது. ஸோ அதை அப்படியே நீங்க செலக்ட் பண்ற மாதிரி கேரக்டர் அடிச்சாரு மாமன்னன். அது ஒரு இட்டு கொடுத்தது, அவருக்கு வந்து பேர் சொல்ல வச்சது கேரக்டர் ஆர்டிஸ்டா. அதே மாதிரி வந்து மாரிசன் படம் நடிச்சாரு, பட் மாரிசன் பெருசா போகலை, படம் வந்து ஓடலை. படம் ப்ரமோட் பண்ண ஓட்டுனது ஒண்ணுனால அந்த படம் சரியா போகாம போயிடுச்சு. இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரபுதேவா பாடிக்க போல பேங் பேங் அப்படின்ட்டு இந்த கூட்டினாலும் ஹிட் ஆகுமோ அப்படின்றது பார்ப்போம். ஏன்னா பீக்கர் டைம்ல பார்த்திபன் கூட பிரபுதேவா கூட மற்றும் சில ஆக்டர்ஸ் போல வந்து கூட்டணி இப்படி காமெடி பண்ணிருப்பாரு, அதான் பாங்க ஹிட் ஆயிருந்திருக்கும். இந்த கூட்டினா ஹிட் ஆகுதா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வடிவேலுடைய ஃபாலு, இதுதான் காரணம். ரைஸை விட ஃபாலோ பெருசா வச்சு நினைக்கிறேன். அந்த கண்டே ஃபாலோ வடிவேல் தான். வடிவேல் திரும்ப வந்தா நீங்க பாப்பீங்களா ஏற்றுப்பீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சும்மா போதீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். பாய்.